அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும், தர்ப்பணம் கொடுக்கணும், பிண்டம் கொடுக்கணும். எந்த திதியில் கொடுத்தா முன்னோர்கள் அதை ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அல்லவா? ஏன்னா யாருடைய வீட்டில் எல்லாம் பிரேத தோஷம் இருக்குதோ, யார் வீட்டில் எல்லாம் காணாமல் போய் இறக்குறாங்களோ, யார் வீட்டில் எல்லாம் சூசைடு பண்ணிக்கிறாங்களோ, யார் வீட்டில் எல்லாம் துர்மரணம் நடந்துக்கிட்டே இருக்குதோ, அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு திதியில் இந்த ஆன்மா நம்ம இந்த பூலோகத்தில் உலாவிட்டு தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு வயசு எவ்வளவோ ஆண்டவன் போட்டிருப்பார். அதுக்கு முன்னாடி இது இறந்துருவாங்க. இந்த இறந்துட்டாங்கன்னா மேலே வந்து அவ்வளவு சீக்கிரமாக சாந்தி ஆக முடியாது. அப்போ இங்கே எங்கேயாவது ஒரு பக்கத்தில் உலாவிட்டு இருப்பாங்க. அதை நம்ம சரி பண்ணுறதுக்கும் அந்த திதியில் போய் நம்ம கொடுத்தா முன்னோர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவங்க சாந்தி ஆகிறதுக்கு ஒரு அருமையான திதி இருக்குது. அது என்ன திதி தெரியுங்களா? நவமி திதி. நவமி திதியில் போய் நீங்கள் திதி கொடுத்தால் கண்டிப்பாக உங்கள் முன்னோர்கள் அதை ஏற்றுக்குவாங்க. எப்படின்னு பாருங்கள். ஏன் நவமி திதி? நவமியில் யார் பிறந்தா? ராமர் பிறந்தார். எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார்? புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தார். புனர்பூச நட்சத்திரத்தில் ராம நவமியில் கடக லக்கணத்தில் புனர்பூச நட்சத்திரம் கடக ராசியில் ராமர் பிறந்தார். இந்த ராமர் பிறந்து அவர் நவமி அன்னைக்கு ராமர் பிறந்தவர். இவர் என்ன பண்ணுறாரு? ராமர் வந்து ராவணனை கொல்றாரு. ராவணனை கொன்னோடனே ராமருக்கே பிரம்மகத்தி தோஷம் பிடிக்குது, ப்ளஸ் பிரேத தோஷம் பிடிக்குது. அப்போ ராமர் எல்லா சக்தியும் இழந்துடுறாரு. அப்போ திருநெல்வேலி மாவட்டம் விஜயாவதி விஸ்வாமுத்திரர் கோயிலில் வந்து தான் இழந்த சக்தியை மீட்டெடுத்தவர் விஸ்வாமுத்திரர். அங்கே வந்து தான் முன்னோர்களுக்கெல்லாம் சேர்த்தி வச்சு ராமர் வந்து நான் ராவணனை கொன்னதுனால என் சக்தியெல்லாம் இழந்துட்டேன்னு சொன்னோன்னே அதை உடம்பில் இருக்கிற சுற்றி எடுத்து கம்ப்ளீட்டாக நிவர்த்தி பண்ணி ஆசீர்வாதம் பண்ணினதுக்கப்புறம் தான் ராமருக்கு இழந்ததெல்லாம் திரும்பி வந்தது. அப்போ ராமநவமி. அப்போ எப்போவுமே புனர்பூச நட்சத்திரம் ராமநவமி என்னைக்கு வந்தாலும் முன்னோர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் திதி தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த உயிரை வதை செஞ்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராவணன் வந்து சிவன் பக்தர். ராவணன் வந்து சிவன் பக்தர். 9 நவக்கிரகங்களை படிக்கட்டாக அடுக்கி கொண்டு அதற்கு மேலே உட்கார்ந்து தீர்ப்பு சொல்லி ஆணையிடக்கூடிய சக்தி ராவணனுக்கு உண்டு. அப்பேற்பட்ட ராவணனவே ராமர் வந்து வதை செஞ்சிட்டார். எதனால்? சீதாதேவியை கடத்திட்டு போனதுனால ராமர் வதை செஞ்சிட்டார். அந்த ராமர் வதை செஞ்சோடனே ராவணன் இறந்து விட்டார். அந்த ஆன்மா வந்து துடிக்க துடிக்க இறந்ததில் அவர் விட்ட அந்த இறக்கும்போது விட்ட சாபத்தால் ராமருக்கு எல்லா சக்தியும் இழந்துட்டார். அப்போ தான் தெரிஞ்சிருக்குது ராவணனுக்கு இவ்வளவு சக்தி இருந்திருக்குதான்னு. அதுக்கப்புறம் குலகுருவாக இருக்கக்கூடியவர் ராஜவம்ச குரு யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்திலேயே தசரத மகாராஜாவுக்கே ஜோதிடம் சொன்னவர் விஸ்வாமுத்திரர். அவர் இழந்த சக்தியை மீட்டெடுக்கிறக்காக யாகம் செய்தவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடங்குளத்தில் விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயத்தில் யாகம் செய்து கொண்டிருந்தார். ராமர் தவத்தில் உட்கார்ந்திருந்தார், தியானம் செய்தார். விஸ்வாமுத்திரை கண்டறிந்தார், உடனே கிளம்பிட்டார். அப்போ ராமர் வந்து விஜயாவதியில் போய் பாதம் பட்டு அங்கே உட்கார்ந்து நவக்கலச தீர்த்தம் எடுத்து ஊற்றி ராமர் பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி வந்ததுக்கப்புறம்தான் ராமேஸ்வரத்தில் ராமநாடு, ராம ஆண்ட நாடு, ராம்நாடு நாடு திரும்பி வந்தது. பட்டாபிஷேகம் நடந்தது. மனைவி திரும்பி வந்தது. லவகுஷன் குழந்தைகள் திரும்பி வந்தாங்க. இது எல்லாமே திரும்ப கிடைச்சதுக்கு காரணம் ராஜவம்சத்தில் பிறந்த ராஜகுரு ராஜரிஷி விஸ்வாமுத்திரர். இவருடைய குலகுருவுடைய ஆசீர்வாதம் ராமருக்கு கிடச்சிது. அதனால் ராமர் வந்து இனிமேல் உயிர் சேதங்களை நான் பண்ண மாட்டேன்னு அன்னைக்கு எல்லாத்தையும் வில்ல முறித்து அம்பை முறித்து எல்லாத்தையும் முட்டுட்டு சீதாதேவியும் மனைவியும் இனிமேல் நாட்டை காப்பாற்றணும்னு பயபக்தியாக வாழ்ந்தாங்க. அப்போ ராமர் வந்து ராவணனை கொன்னதுனால நவமி திதி அன்னைக்கு நீங்கள் திதி கொடுத்தால் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரேத தோஷம்னு நிவர்த்தியாகும். எப்படி? இது குமாரசாமியமும் சாதக அலங்காரமும் ஜோதிட களஞ்சியமும் சிந்தாமணியிலையும் உத்தரகால அமிர்தத்தில் போய் நீங்கள் இதை படித்து பார்த்தீங்கன்னா இந்த ராமாயண மகாபாரதத்தில் கொஞ்சம் வந்து ஜோசியத்தை சுற்றி காமிச்சிருப்பாங்க. அந்த நூலிலிருந்து இந்த ரூல் வருது. அப்போ இதிலேருந்து என்ன சொல்கிறீங்க? இன்னும் சொல்ல போனால் வளர்வுரை 15 திதிக்கும் தேய்வுரை 15 திதிக்கும் எப்போ திதி கொடுத்தால் முன்னோர்கள் மோட்சமடைவாங்கிற ரூலு சோதிட அலங்காரத்திலையும் ஜோதிட சிந்தாமணியிலையும் உத்தரகால அமிர்தத்திலையும்
சாதக அலங்காரத்துலேயும் அது இருக்குது. எப்படி இந்த நூலெல்லாம் இன்றைக்கி இதை உருவாக்க முடியாது, ஆரம்ப காலத்தில் உருவாக்கியிருந்தாங்க. ஆரம்ப காலத்தில் அதை படித்து வச்சோம். இந்த நூலை நான் படிக்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நூலை நான் படித்தேன். இன்றைக்கி சொல்கிறக்கு அது உதவுது. இப்போ சொல்லுங்கள், அதை திதியை பிடித்தால் விதியை வெல்லலான்னு சொன்னாங்க. திதியை பிடித்தால் விதியை வெல்லலான்னு சொன்னாங்க. விதியை யாரும் வெல்ல முடியாது. திதி வழியாக போய் விதியை சரி பண்ண முடியும், விதியை வெல்ல முடியாது. அதை மதி மேலே விதி ஏறி சவாரி பண்ணுமா. நாம் நினச்சிக்கிற ஒரு கல்யாணம் பண்ணுறோம், ஒரு விவாகரத்து ஆகுது, அத்தனை பேர்த்துக்கு அறிவில்லையே என்ன? எல்லாம் 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து மங்களித்தெடுத்து எல்லாரும் கையில் எடுத்து கும்பிட்டு இந்த பிள்ளை நல்லா இருக்கட்டுன்னு மஞ்சள் அரிசி எடுத்து 1000 பேர் ஆசீர்வாதம் பண்ண தாலி இறங்குது. அப்போ மதி தோத்துருச்சு, விதி ஜெயிச்சிருச்சு. எப்படி? அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுங்க? மதி மேலே விதி ஏறி சவாரி பண்ணுமா. நம்ம அறிவை வச்சு இந்த உலகத்தில் கொஞ்சோண்டு இந்த உலகத்தை சுற்றி பார்த்துக்கலாம், முழுமையை சுற்றி பார்க்குறக்கு ஆயுள் பத்தாது யாருக்குமே. அப்படி இருக்கும்போது இந்த நூல் ஆதாரங்கள் எல்லாம் மூலாதாரமாக உருவாக்கணுங்க. அடுத்தான் இந்த ஆதிகால பரிகாரத்தை நாமளும் ஒன்று உருவாக்கி வச்சுட்டு போகணும்னு சாதக அலங்காரம், குமாரசாமியம், உத்தரகால அமிர்தம், ஜோதிட களஞ்சியம், ஜோதிட சிந்தாமணி, இது இல்லாமல் சினேந்திர மாலை, இதுகளை எல்லாம் எனக்கு இந்த புத்தகமெல்லாம் எனக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்ததுனால அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஞானிகளும் புலிப்பாணிகளும் சித்தர்களும் எழுதி வச்ச ஏடு போல் நம்மளும் ஒன்று உருவாக்கி வைக்கணும்னு உருவாக்குனது அந்த ஆதிகால பரிகார புத்தகம். எப்படி? இன்றைக்கி பாகம் 1, பாகம் 2, பாகம் 3க்கு போயாச்சு. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுங்க? ஒரு திதி வழியாகத்தான் ஒரு முன்னோர்களுடைய கர்மாவை நிவர்த்தி செய்து அதே முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் நீங்கள் வாழ முடியும். நீங்கள் முதல் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நான் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டால் நம்மளை பெற்றவர் நம்ம அப்பா, அப்புறம் அவர் யாருன்னு கேட்டால் அவரை பெற்றவர் அவங்க அப்பா, அப்புறம் தாத்தா, அப்புறம் பாட்டை, அப்புறம் கொள்ளு பாட்டை, அப்புறம் எள்ளு பாட்டை, அப்புறம் முக்கால பாட்டை. எங்கேருந்து வந்தாங்க? அப்போ யார் யார் யாருன்னு போயிட்டே இருந்தால் 21 தலைமுறை போயிட்டே இருப்பீங்க. அதில் இருந்து ஒரு சின்ன கடுகு பிண்டம் தான் நம்ம. இப்போ சொல்லுங்கள், அண்டமும் பிண்டமும் எல்லாமே ஓகே. அப்போது நம்ம நாளைக்கு திதி கொடுத்தால் நம்ம வம்சத்துக்கு கொடுக்க இன்னொரு வாரிசு பிறப்பாங்க. எப்படி? நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுத்தா நம்மளுடைய வாரிசுகள் நம்மளோட வம்சத்துக்கு முன்னோர்கள் இறந்து போனால் மறக்காமல் செய்வாங்க. அப்போ நம்ம தான் வழிகாமிச்சுங்க, பாதை காமிக்கணும். கரெக்டுங்களா? எவ்வளோ பெரிய பவரில் இருக்காங்க இன்றைக்கெல்லாம். கடவுளவே அவங்க கண்டுக்காமல் விட்டாலும் கூட கடவுள் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. காலையில் சூரிய உதயமாகறக்கு நீங்கள் தீக்குச்சி எடுத்து ஒரு தீபம் பற்ற வச்சா உலகத்துக்கு வெளிச்சம் வருது. நீங்கள் எந்திரிக்காதுக்கு முன்னாடி சூரியன் எந்திரிச்சிட்றாரு, அவர் எந்திரிச்சு உங்கள் மேலே ஒழிக்கிறாரு. நாம் தான் எந்திரிச்சு பொழுது விடிஞ்சிருச்சுன்னு எந்திரிச்சு பார்க்குறோம். அப்போ உங்களுக்கு முன்னால் கிரகம் ரெடியாக இருக்குது. அப்போ கிரகம்தான் மனிதனை எழுப்புது, சூரியனை போய் நம்ம எழுப்புறதில்லை. அப்போ கிரகம்தான் மனிதனை இயக்குது, மனிதன் கிரகத்தை இயக்குவதில்லை. இதை 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை சொன்னேன். முன்னொரு ஜென்ம பாவத்தை தீர்க்க இன்னொரு ஜென்மம் எதற்கு? இந்த ஜென்மத்திலே எல்லா கர்மாவையும் நிவர்த்தி பண்ணிட்டு இந்த ஆன்மா புனிதமான ஆன்மாவாக இந்த மண்ணுக்குள்ளே போயிட்டா அடுத்த பிறவி எடுத்து வரும்போது கர்ம வினைகள் இல்லாமல் பாவங்கள் இல்லாமல் சுத்த ஜாதகமாக பிறக்கலாமே. அதுக்கெல்லாம் நாம் செய்யக்கூடிய தான தர்ம புண்ணியந்தான் உலகத்தில் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் எப்போ நவமி திதி வந்தாலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணுனால் பல திதிகள் இருக்குது, நவமியில் கொடுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன், ஒரு A4 சைஸ். இது ஆதிகால பரிகார புத்தகம். 1736 பரிகாரங்கள் கொண்ட மிகப்பெரிய புத்தகம். இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணினா 2 நாள் உங்கள் கையில் இருக்கும். இது இல்லாமல் நம்ம ஜோதிட வகுப்பு எடுக்கிறோம். ஏன்னா நம்மளோட இந்த ஜோதிடம் அழிஞ்சிடக்கூடாது. நமக்கு அப்புறம் இது எல்லாம் சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். இந்த உலகத்தில் நிறைய மானிட பிறவியில் எல்லாரும் மனிதர்களும் பிறந்து வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் வழிகாட்டுறக்கு ஒரு ஜோசியர்னால தான் முடியும், வேறு யாருனால முடியும்னு சொல்லுங்கள்? கடவுளுடைய தூதர்கள் தான் நவகிரக ஜோதிடர்கள். அப்போ நம்மளுக்கு ஒரு ஜோதிடர்கள் வேணும், வழிகாமிக்கிறதுக்கு ஒரு மனிதர்கள் வேணும், ஒரு குருகுலம் வேணும். இது எல்லாம் ஆன்மீகத்துக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்குது. அதுக்கு நம்ம 100 பேர்த்த உருவாக்கி விட்டா அது 1000 மாறி அந்த 1000 குடும்பத்துக்கு 10 ஜோசியர் இருக்கணும். அப்போ தான் வழிகாட்ட முடியும். உண்மை இருக்குது, எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். இந்த உலகத்தில் சாஸ்திரம் இல்லாமல் எந்த ரூபத்திலையும் வாழ முடியாது. ஒரு கோயில் கட்டுறக்கு ஒரு நட்சத்திரம் வேணும், ஒரு திதி வேணும், ஒரு கிழமை வேணும்,
ஒரு நல்ல நேரம் வேணும், ராகு காலம் யமகண்டம் பார்க்க தெரியணும். எல்லாம் சொல்லக்கூடியவர் ஜோசியர். அவர் சொல்லாமல் அந்த கோயில் எப்படி உருவாகும்? ஒரு குழந்தைக்கு நீங்கள் பேர் வைக்கிறீங்க, அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு ஜோசியர்கிட்ட போய் அந்த காங்கா சாங்கா, மாமி மூமே, சாச்சி சூச்சே, ராரி ரூரே, இதெல்லாம் இந்த பேர்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த பஞ்சாங்கத்தை உருவாக்கினவங்க ஜோசியர்கள். அந்த பஞ்சாங்கத்திலேருந்து எடுக்கப்பட்டதான் உங்களோட பேர்கள். இது யார் பேர் வச்சு கொடுத்தா? அது ஜோதிடர்கள் தான் வச்சு கொடுத்தாங்க. நவகிரகம் வைக்க சொல்லிச்சு, ஜோசியர் வச்சு கொடுத்தார். மேலிருந்த ஆர்டர். அப்போது இதெல்லாமே ஒரு பெரிய வித்தியாசம்தான். இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசலையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் நம்ம ஜோதிட வகுப்பு எடுக்கிறோம். மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம். இது இல்லாமல் வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அதில் சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான பதிவுகள் இருக்குது. இது இல்லாமல் நவ கைலாயம்னு சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ளேயே நவ கைலாயம் இருக்குது. அந்த கோவில்களுக்கெல்லாம் நம்மளே அழைச்சிட்டு போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கெல்லாம் தரிசனம் வாங்கி கொடுக்குறோம். இது இல்லாமல் காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர், விஸ்வாமித்திரன் சொல்லி பூஜைகள் நடந்துகிட்ருக்குது. எல்லாத்துக்குமே கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா முழு விவரம் கிடைக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.